Chemparati, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Heritage Milk. மற்றும் BKC Pride. சொன்ன கேளு பார்வதி. ஆயில்மெண்ட் வேணும்ல? சாரி. ஆயின்மெண்ட் ஏகிட்ட இருக்கா? நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் பார்வதியை பாத்துக்கிறேன். நீங்க போங்க ஆதி. யா குட். பார்வதி, உனக்கு சுளுக்கு எந்த இடத்துலன்னு காட்டு. நந்தினி, கொஞ்சம் ஆயில்மெண்ட் போட்டு விட்டு. பரவாயில்ல பெரியயா, நானே போட்டுக்கிறேன். பார்வதி, நீயே போட்டா சரி வராது. நந்தினி ஹெல்ப் பண்ணுவா. நீ காலை காட்டு. காலை நான் தேய்ச்சி விடணுமா? நந்தினி, வலி இருக்கிற இடத்துல எப்படி ஆயில்மெண்ட் தருவாங்க? குடு, நான் அப்ளை பண்றேன். ஐயோ வேணா பெரியயா. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நீ குடு, நான் அப்ளை பண்றேன். வலி இப்ப எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல பெரியயா. சரி, நல்லா ரெஸ்ட் எடு. இந்த ஆயில்மெண்ட் இன்னொரு வாட்டி போடு. இந்தா. சரிங்க பெரியயா. நந்தினி அக்கா, சமையல்காரி நடைய பாத்தீங்களா? சொன்ன மாதிரியே அவ காலை உடைச்சிட்டேன். என்ன சொன்ன நீ? அவ காலை உடைச்சியா? ஆமாக்கா, கீழே எண்ணெயை ஊத்தி பார்வதியை விழ வச்சது நான் தான். ஏன் இப்படி பண்ண? லூசா நீ? நந்தினி, 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 ஏன் அவளை அப்படி அடிச்சிட்டு இருக்க? இவ இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல இவள வீட்டை விட்டு அனுப்பி வைங்க ஆண்டி. அகிலாக்காவே அவ இந்த வீட்ல இருக்கலாம்னு சம்மதம் சொல்லிருக்காங்க. அப்புறம் எதுக்கு வெளியே அனுப்ப சொல்ற? ஆமா,
நீ இப்படி அடிக்கிற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணா? உங்க அருமை அண்ணன் பொண்ணு செஞ்ச காரியத்தை கேட்டா நீங்களே இவ்வளவு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவீங்க ஆண்டி. ஏய், நந்தினி இப்படி கோவப்படுற அளவுக்கு என்னடி பண்ணி தொலைச்ச? மாடிப்படி கீழே எண்ணெய் ஊத்தி பார்வதிய வழிக்கு விழ வச்சு அத்தை. அதுக்கு போய் இவங்க என்ன அடிக்கிறாங்க. ஏன் நந்தினி, உமா உனக்கு சாதகமா தானே பண்ணிருக்கா? நந்தினி என்ன அடிச்சதும் இல்லாம லூசு நான் திட்டிட்டு போறேன். இரு இரு, இந்த லூசு யாருன்னு உனக்கு காட்டுறேன். எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு. ஆண்டி என்ன சொல்ல போறாங்களோ? ஐஸ்வர்யா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆண்டி. நீ உட்கார் ஐஸ்வர்யா. இல்ல ஆண்டி, நான் சமைச்சதை என் கையாலேயே பரிமாறணும். அதுலதான் எனக்கு சந்தோஷமே. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஆதி, சாப்பிட்டு பார்த்துட்டு என் சமையல் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. சரி ஐஸ்வர்யா. அங்கிள், நீங்களும் தான். ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரி நீ. உன் டேஸ்ட் நிச்சயமா நல்லா இருக்கும். ஆண்டி, உங்க சர்டிபிகேட் தான் முக்கியம். என் சமையல் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. வெரி நைஸ். ஐஸ்வர்யா, ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த அளவுக்கு சமைப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஆதி. ஆமா ஐஸ்வர்யா, உண்மையை சொல்லணும்னா இங்க வந்து சாப்பிடலாமா வேணாமான்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், உன் சமையல் சூப்பர். தேங்க்ஸ் ஆண்டி. உனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்ல ஐஸ்வர்யா, யூ ஆர் a big cook also. Keep it up. Very good. ஐஸ்வர்யா, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஆமா, அருண் எங்க? ஐயோ மாமா, நான் தான் ஐஸ்வர்யா சமையல சாப்பிடுற ஆர்வத்துல அருணை கூப்பிடவே மறந்துட்டேன்.
நாங்க பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன கூப்பிடாம இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஏய் சாரிடா, நான் தான் உன்னை கூப்பிட மறந்துட்டேன். சாப்பிடு. சரி சரி, பயங்கரமா பசிக்குது, முதல்ல பரிமாறுங்க. அருண், இன்னைக்கு சமையல் நம்ம ஐஸ்வர்யாவோடது. எல்லா டிஷ்ஷையுமே பிரமாதமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. நல்லா சாப்பிடு. ஐஸ்வர்யா, அருணுக்கு பரிமாறுமா? ஓகே அங்கிள். நீங்க வேறம்மா, இவளுக்கு என்ன சமைக்க தெரியும்? எல்லாம் இவ ஹோட்டல்ல இருந்து வரவழைச்சிட்டு இவதான் சமைச்சான்னு சீனை போட்டுட்டு உங்களை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. லூசு. இவதான் சமைச்சான்னு சொன்னா நான் நம்ப தயாரா இல்ல. அவன் சும்மா உன்னை கலாய்க்கிறான் ஐஸ்வர்யா. நீ அவனுக்கு சாப்பாடு வை. ஏய், ஐஸ்வர்யா முகத்தை பாரு, எப்படி வாடி போச்சு. சும்மா இருக்க மாட்டியா நீ? சரி சரி, வைக்க சொல்லுங்க. ஐஸ்வர்யா, நீ ஏன் நின்னுட்டே இருக்க? அவனுக்கு சாப்பாடு வை. அருண் பேசினதுக்கு முதல்ல சாரி கேட்க சொல்லுங்க, அப்பதான் சாப்பாடு கொடுப்பேன். என்னது சாரி சொல்லிட்டு வாங்கி சாப்பிடறதுக்கு நான் என்ன ரோசம் இல்லாதவன் நினைச்சியா? எனக்குன்னு ரோசம், மான, சூடு, சொரணை எல்லாமே இருக்கு. ஏ அருண், ஐஸ்வர்யாவை முதல்ல கலாச்சது நீதான். அதனால நீதான் அவகிட்ட சாரி கேட்கணும். சாரி ப்ரோ, ஆதிக்கடவுர் அருணுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இவகிட்ட சாரி சொல்லிட்டு தான் நான் சாப்பிடணும் அவசியம் எனக்கு இல்ல. டேய் டேய், அருண் சாப்பிட்டு போடா. நீங்களே நல்லா சாப்பிடுங்க சித்தி, எனக்கு சோறை விட ரோசம் தான் முக்கியம். ஏய் அருண், அக்கா. வனஜா, அவன் பசி தாங்க மாட்டான், வருவான். நீ சாப்பிடு. ஐயோ, ஏதோ ஒரு வீம்புல சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டனே. ஆனா பசி வைத்த கில்லுதே. ஐயோ, யாராவது வந்து கூப்பிட்டா திரும்பி போய் சாப்பிடலான்னு பாக்குறேன், ஒருத்தர் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. யாராவது திரும்பி பார்த்து சாப்பிட வாடா அருணுன்னு சொன்னா 1 செகண்ட்ல பறந்து போயிருப்பனே. ஒருத்தர் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, பரவாயில்ல, விடுறா விடுறா அருண், இதெல்லாம் நமக்கு சகஜம். புதுசா என்ன? தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதுதான், வேற வழி. அப்பா, அருண், ஸ்ட்ராங் பாடி நினைச்சனேடா, இப்படி வீக் பாடியா இருக்கியே. பசி வேற தாங்க முடியலையே. ஏதாவது மிச்ச மீதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு பசிய தீர்த்துக்க வேண்டியதுதான். ஆனா ஒண்ணுடா, யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு. ஐயோ, இருட்டா இருக்கே. டே அருண், லைட்ட போட்டா மாட்டிக்குவ. இருட்டிலே திருட்டுத்தனமா தேடு. எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே.
சாம்பார் வாசனை இங்கதான் அடிக்குது. அப்ப இங்கதான் இருக்கும். ஆ, எல்லா ஐட்டம் இங்கதான்டா இருக்கு. சாப்பாடா சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறேன் பாருங்க இப்போ. என்னது இது? ஏய், அட பாவிகளா! யோ, ஏய், ஏய், எல்லாத்தையும் சுத்தமா சாப்பிட்டு சுத்தமா கழுவி வச்சிருக்கீங்க. என்ன பசி. ஏய், என்னடா அது ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யா என்ன பழி வாங்குறதுக்காகவே ஏதோ பண்ற மாதிரி இருக்கே. ஐயோ பசிக்குதே. ஐயோ, அம்மா. ஆபத்துக்கு பாவம் இல்ல, பசி ருசி அறியாது. சரி, ஆனியனையே ஆப்பிளா நினைச்சு சாப்பிடுவோம். ஒண்ணு இல்லடா, நல்லாதான் இருக்கும். டேஸ்ட் பண்ணு. என்ன அருண், இந்நேரத்துல கிச்சன்ல என்ன பண்ற? இல்ல சித்தி, எலி உருட்டுற சவுண்ட் கேட்டுச்சா, அதுதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எலியா? அப்படி எதுவும் தெரியலையே. நீதான் ஊட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உன்னாலதான் பசி தாங்க முடியாதுல்ல, பேசாம சாப்பிட்டுருக்க வேண்டியதானே. டேய், உனக்கு எதுக்கு இந்த வீம்பு? இதெல்லாம் உனக்கு தேவையா? சரி சரி, தண்ணி குடிச்சிட்டு தூங்க, வேற வழி இல்ல. வாங்க போலாம். ப்ரோ, தண்ணி குடிச்சிட்டு தூங்கா. அப்ப சோறு இல்லையா? அருண், நானும் இன்னும் சாப்பிடல. பசில எனக்கும் தூக்கம் வரல. சாப்பிடலாமா? உடைவாளுக்கு பரிவட்டத்தை காணோம். நான் பூஜைக்கு வருவேன்னு தெரிஞ்சும் இதெல்லாம் ரெடி பண்ணாம எல்லாரும் எங்க போனாங்க? நந்தினி, நந்தினி,
வனஜா வனஜா நந்தினி அந்த பரிவட்ட துண்டை எடுத்துட்டு வாங்க. போன் பேசிட்டு இருக்கிற நந்தினி அம்மா கிட்ட நான் போய் சொன்னாலும் கோவப்படுவாங்க. வனஜா அம்மாவையும் காணோம். அம்மா வேற பூஜையில உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? நந்தினி எங்க இருக்க? சீக்கிரமா அந்த பரிவட்ட துண்டை எடுத்துட்டு வாமா, பூஜைக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. வேற வழியே இல்ல, நாமளே எடுத்துட்டு வருவோம்.